நிற்கிறேன். உங்களுக்கு ஃபோன் எடுங்க. என் நம்பர் 2 நம்பரும் வந்துங்கிட்ட நீ ஏன் எடுக்கல? நீங்கள் அசோகா சார்? ஆமாம் சார். சரி, ஏன் சரி மேலதிகாரி வந்து நம்பர் கேட்டால் ஒன்று நீங்கள் ஃபோன் பண்ணால் ரெஸ்பான்சிபிலிட்டி கொடுக்க மாட்டீங்க சார். ஸ்ரீராம் ஃபைனான்ஸில் வண்டி எடுத்தேன் சார். டிராக்டர் நம்பர் வந்துங்கிட்ட 8778 51 M. டியூ கட்டி முடிச்சாச்சு ஜனவரி மாதம். இப்போ வந்து கேட்டீங்கன்னா 7வது மாதம் கேட்டீங்கன்னா 6வது மாதம் ஆகுது. இது வரைக்கும் வந்து கேட்டீங்கன்னா புக்கு தரவே இல்லை சார். சரிங்க. நான் இப்போ ஸ்ரீராம் ஃபைனான்ஸ் தான் வந்திருக்கிறேன். இங்கே அசோக் சார் இருக்கிறாரு. சரிங்க. எங்க மேனேஜர் இருக்காங்க. இவங்களால முடியலங்கிறாங்க. என் ஃபோன் எடுக்க மாட்டேங்கிறாங்க. அவங்க செல்லு எடுத்து வேணா பார்க்க சொல்லுங்க. இவங்க டியூ கட்டலன்னா 1 மாசம் கட்டலாம் வண்டி தூக்குறாங்களே. இவங்க தான் மேனேஜரா சார்? ஆமா சார். இவங்களுக்கு மேல வந்துகிட்டு அதிகாரி இருக்காங்க. அவங்க நம்பரை கேட்கறாங்க. அவங்க நம்பரை தர மாட்டேங்கிறாங்க. மேனேஜர் பேரு? மேனேஜர் பேர் என்ன சார்? மேனேஜர் பேரை கூட சொல்ல மாட்டாரு சார். சார் அதாவது டிஎம் சார் பேசுறேன். நான் யார் பேர் பிரகாஷ். பிரகாஷ் புக்கு. நான் 6 மாசம் காலம் நான் விவசாயி சார். நான் வந்து விவசாயம் பண்ணிட்டு இருக்கிறேன். அங்க ஆளுகளை விட்டுட்டு இப்ப டீ வாங்கி கொடுக்குற நேரம் அதை விட்டுட்டு நாங்க வந்து புக்குன்னு நினைக்கிறேன். வந்து வரவங்க முட்டாள் மாரி நான் நடத்துறாங்க சார். இவங்கெல்லாம் வந்து படிச்சிருக்காங்க ஆபீசர் மாரியும். எங்களை வந்து முட்டாள் மாரி வந்து வர போனை எடுக்கிறதே இல்லை சார். ஒரு கஸ்டமர் வந்து போன் எடுக்கலன்னா இவங்க விட்டுருவாங்களா? இவங்க ஒரு கஸ்டமர் வந்து டியூ கட்டல போன் எடுக்கலன்னா இவங்க விட்டுருவாங்களா? வீடு தேடி வந்து வீட்டுல உட்காந்துருவாங்களா? வண்டி இருக்கிறதாலும் தூக்குறாங்களா? இன்னைக்கு வந்து இந்த ஸ்ரீராம் ஃபைனான்ஸ்ல நான் 6 மாச காலமா நான் அழைச்சிட்டு கிடக்குறேன். என் புக்கை டியூ கட்டி எவ்வளவு நாள் ஆச்சு? டியூ கட்டி கிட்டத்தட்ட வந்து 1 வருஷம் ஆக போகுது சார். கம்ப்ளீட்டா முடிச்சிட்டீங்க? முடிச்சிட்டேன் சார். முடிச்ச பிறகு அவங்க புக்கு நான் தரல. இன்னும் புக்கு தரல. புக்கை வந்து கேட்டீங்கன்னா காண அடிச்சிட்டாங்க. என்ன பண்ணாங்கன்னு தெரியல. இவங்க வந்து பிரைவேட்ல கொடுத்து வந்து கேட்டீங்கன்னா புக்கு வந்து என்டாஸ்மெண்ட் பண்றதுக்கு இவங்களோட ஸ்ரீராம் ஃபைனான்ஸ்னு ஹைபோதிஷன் பண்றதா கொடுத்துருக்காங்க. அவங்க வந்து கேட்டீங்கன்னா சரியா பண்ணல. அவரை போய் நான் பார்க்கணுமா? அங்க போய் நான் புக்கை வாங்கிக்கணுமா? எதுக்கு நான் எதுக்கு கேட்டீங்களா? நான் என்ன சார் 6 மாசம் நடையா நடக்கிறேன். செருப்பே தெரிஞ்சு போச்சு ஃபுல்லா. பாருங்க செருப்பை பாருங்க. இப்ப மேனேஜர் இப்போ என்னதான் சொல்லியிருக்காங்க? மேனேஜர் போனே எடுக்க மாட்டேங்கிறாருங்க. நான் வேலையெல்லாம் விட்டு நான் இப்ப கிளம்பி வந்திருக்கேங்க. போனே எடுக்கிறது இல்ல மேனேஜர். சரி, இதுக்கு மேல அதிகாரி இருக்காங்களா? அவங்க நம்பரை கொடுங்க, நான் அவங்க கிட்ட பேசிக்கிறேன்னு சொன்னா அவங்க நம்பர் தர மாட்டேங்கிறாங்க. இங்க ஆபீஸ்ல கேளுங்க. இங்க எங்கேயாவது கோடு இருக்கா? எங்கேயாவது எழுதி போட்டுருக்காங்கன்னு பாருங்க. இங்க இருக்கிறவங்க எல்லாம் வந்து ஃப்ராடு. பணம் வசூல் பண்றது மட்டும்தான் பண்றாங்களா ஒழிஞ்சு மத்தபடி மேல அதிகாரி ஏதாவது கஸ்டமர் இருக்காரு ஏதாவது ஒண்ணு எழுதி போட்டுருக்காங்களா பாருங்க. ஒண்ணு எழுதி போட்டு மேனேஜர் நம்பர் கேட்டாலும் தர மாட்டேங்கிறாங்க. மேல அதிகாரி நம்பர் கேட்டா தர மாட்டேங்கிறாங்க. நான் இன்னைக்கு வரைக்கும் கேட்டேன். இன்னைக்கு வரலாம் வந்து மேல அதிகாரி நம்பர் தரதில்ல. சார் நீங்க சார் வீடியோ எடுக்கிறது சார். வீடியோ எடுக்கிறது யார் வேணா எடுக்கலாம். அதெல்லாம் ஒண்ணும் இல்ல சார். நீங்க பேசுங்க. கம்பெனி தான் வீடியோ எடுக்கிறது ஆரம்பிச்சது உங்க கம்பெனி தான். நீங்க தப்பா பேசுறீங்க. நீங்க வந்து வீடியோ எடுக்க சொன்னது நீங்க தான சார். இது பண்றீங்க சார். சார் ரவுடிசம் இல்ல. கஸ்டமர் கிட்ட இருந்து சாவியை புடுங்கலாம் புடுங்க மாட்டீங்களா? வண்டி சாவியை ஃபர்ஸ்ட் டைம் இப்பதான் வரீங்க. இல்ல சார் வண்டி சாவியை புடுங்கலாம் புடுங்க மாட்டீங்களா? டிராக்டர்ல நான் உட்கார்ந்து இருக்கேன். நான் டியூ கட்டல. என்ன எடுங்க சார். டியூ கட்டல. நீங்க சிஸ்டத்துல இது பண்றது ஒரு ஆபீஸ்ல வந்து சார் என்ன டிராக்டர் வந்து புடுங்கலாம் புடுங்க மாட்டீங்களா சார்?